Sridevi's English Zone, Unit 4, Prose, 17 Oranges. Glossaries, pictures ஓட பார்க்கலாம். Docks, an enclosed area of water in a port for the loading, unloading and repair of ships. துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரக்குகளை வந்து ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு அப்புறம் ஷிப்பெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடத்த தான் வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏப்ரான், a protected garment ஓன் ஓவர் தி ஃப்ரண்ட் ஆஃப் ஒன்ஸ் கிளாத்ஸ் அண்ட் டைட் அட் தி பேக். ஏப்ரான் அப்படின்றது அந்த சமையல் செய்கிற சமயத்தில் மேலே ஒரு ட்ரெஸ் போட்டுட்ருப்போம் இல்லையா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு துணி போட்டிருப்போம், அதுதான் வந்து ஏப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அது பின்னாடி வச்சு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஏப்ரான். ரெட் ஹேண்டட், used to indicate a person has been discovered in the act of doing something wrong. ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்ருக்கான் ஒருத்தர் அப்படின்னா அந்த கையும் களவுமா பிடிப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தப்பை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனை போய் பிடிச்சிடுறது, அதுதான் வந்து நம்ம ரெட் ஹேண்டட் அப்படிங்கிறோம். கன்சீல்ட், த ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் சீக்ரெட் ஆர் ஹிடன். யாருக்கும் தெரியாமல் எதையாவது மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, திருட்டுத்தனமாக வச்சுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கன்சீல்டு. blabbing, to reveal secrets indiscreetly and thoughtlessly. நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரகசியத்தை ஒளறிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்லிடுறது, அதாவது ஒளறிட்டான் அப்படின்றோம் இல்லையா, தட் இஸ் blabbing. பிப்ஸ், ஸ்மால் ஹார்ட் சீட்ஸ் இன் அ ஃப்ரூட். பழத்தில் இருக்கக்கூடிய கட்டியாக இருக்கிற கொட்டைகள், அதுதான் பிப்ஸ் அப்படின்றோம். சங்க்ஸ், திக் லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம்திங். ஏதாவது ஒரு பொருள் துண்டு துண்டாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெரிய துண்டுக்களை நம்ம சங்க்ஸ் அப்படின்றோம்.